வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான லேடிஸ்க்கு வரக்கூடிய ஒரு கேன்சர். அதுதான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க, சர்வைக்கல் கேன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக இந்த சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறக்கூடிய இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, என்ன காரணம், முக்கியமாக அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் இந்த கேன்சரை நம்ம இன்னையோட முடிக்கிறோம். பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, முதல்ல சர்விக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல புரிஞ்சாதான் இது எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் லேடிஸோட ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம். அதான் யூட்ரஸ், கர்ப்பப்பைன்னு சொல்கிறது. அங்கே தான் அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி வளர்கிற இடம் தான் யூட்ரஸ். ஓகேங்களா? அதுக்கு கீழ் பகுதியில் அந்த யூட்ரஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அதுக்கு கீழ் பகுதியில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், ஒரு சின்ன தண்டு மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கும். அது பேர் தான் கர்ப்பப்பையோட வாய் அப்படின்னு சொல்லுவோம். வாய்னா என்ன? மவுத் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிற, வாய்னா திறக்கிறது, ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் பேர் தான் சர்விக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கில மருத்துவத்தில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சர்விக்ஸ்ன்றது என்ன? அந்த யூட்ரஸோட ஓப்பனிங் பகுதி. ஸோ கர்ப்பப்பையோட வாய், அதுதான் சர்விக்ஸ். அப்போ அங்கே ஒரு புற்றுநோய் வருதுன்னா அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சர்வைக்கல் கேன்சர். அதாவது தமிழில் சொல்லணும்னா கர்ப்பப்பையோட வாயோட புற்றுநோய், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம், சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சார் இதை ஒரு டாப்பிக்காக இன்றைக்கி நம்ம பேசணும்னா, இதை பார்க்குற லேடிஸ்க்கு தெரியும், அவங்க ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஓல்டேஜ் லேடியோ இல்லைனா மிடில் ஏஜ் லேடியோ இந்த கேன்சரால் அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப காமனான கேன்சர் இந்த சர்வைக்கல் கேன்சர். ஓகேவா? லேடிஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் 2 புற்றுநோய் தான் மெயின். ஒன்று பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய்னு சொல்லக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையோட வாயோட இந்த சர்வைக்கல் கேன்சர். இது 2 தான் ரொம்ப காமன். அதில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய் தான் மோஸ்ட் காமனாக இந்த லேடிஸ்க்கு வரக்கூடிய கேன்சர். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் கேன்சர் மார்பக புற்றுநோயோட அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான வைரஸ். ஓகே, இந்த வைரஸ் பேர் தான் ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் 16-18 அப்படின்னு 2 சீரோடைப் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் காசாக அந்த சர்வைக்கல் கேன்சருக்கு இருக்கு. சரி, எதுக்கு சார் இந்த ஹெச்பிவி வைரஸ் எப்படி இவங்களை தாக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும், லேடிஸ் அப்படின்னும் போது அந்த பகுதி பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இந்த கிருமிகள் வசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஈஸியாக கிருமிகள் தாக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை மல்டிபிள் பீப்புள்ஸ் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, எந்த விதமான கருதறை சாதனம் இல்லாத நம்ம ஒரு உடல் உறவு வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பல பேரோட இருக்கும் போது இந்த வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது 2வது முக்கியமான பாயிண்ட். அப்போது இந்த ரீப்ரொடக்டிவ், அதாவது இந்த செக்ஷுவல் ஹெல்த்தில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷுவல் பார்ட்னர்ஸோட இருக்கும் போது ஈஸியாக அந்த ஹெச்பிவி வைரஸ் வருது. அந்த ஹெச்பிவி வைரஸ் 16 மற்றும் 18 இந்த சர்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையோட வாயை அப்நார்மலாக மாற்றி இந்த புற்றுநோயை உண்டாக்குது, சர்வைக்கல் கேன்சர்னு. அப்போ முக்கியமான காரணங்கள் 2ன்னு என்ன சொல்லணும்? நம்பர் 1ன்னு சொல்கிறது அந்த வைரஸ், 2வது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்ன்றது 2வது முக்கியமான பாயிண்டாக இருக்குது. 3வது காரணம் என்ன இந்த சர்வைக்கல் கேன்சருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் இந்த சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 காரணம் சொல்லலாம். 4வது, கண்டிப்பாக எல்லா கேன்சரும் எடுத்தாலும் சர்வைக்கல் கேன்சருக்கும் ஸ்மோக்கிங்க்கு லிங்க் இருக்குங்க. அப்போ லேடிஸ் யார் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு லிங்க் இருக்குது. அப்போ காரணங்கள்னு எடுத்தோம்னா ஜென்ரலாக யாருக்கு ஈஸியாக வரும்னு பார்த்தீங்கன்னா, எந்த லேடிஸ் அதிகமாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டு பல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டு அதில் எந்த விதமான ப்ரொடெக்ஷனே இல்லாமல் ஹெச்பிவி வைரஸ் தாக்குது அப்படின்னும் போது இவங்களுக்கு இந்த சர்வைக்கல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல
தமிழகத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வந்து இருக்கும். ஜென்ரலாக இந்த விக்டிம் பேஷண்ட்ஸ் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமானத்தில் வேலை செய்கிறவங்க, இந்த கூலி தொழிலாளிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரெட்ரோகிரேடாக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நவ் சர்ஜன் படிக்கும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸ்ன்ற ஒரு ஆங்கிள் வந்து இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதுவாக பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க, இந்த கருதறை சாதனம் யூஸ் பண்ணணும், காண்டம் யூஸ் பண்ணணுன்ற ஆங்கிள் வந்து இருக்காது. அப்படின்னும் போது இந்த ஆங்கிள் வந்து மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. இதெல்லாம் தான் இந்த கேன்சரோட காரணங்கள். ரைட், என்ன அறிகுறிகள் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறிகுறி, நம்ம வந்து இந்த இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அவர் உடலுறவு வைக்கும் போது ஒரு வலி ஏற்படுது. ஸோ பெயின் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ், ஐயோ இன்னும் ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து முதல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது போஸ்ட் காய்டல் ப்ளீடிங். அப்படின்னா என்னன்னா, அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணி முடிச்சோன்னா ரத்தம் மாதிரி அதிகமாக வருது எனக்கு அப்படின்றது வந்து ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான துர்நாற்றம். ஓகேங்களா? ஒரு பேட் ஸ்மெல் எப்பயுமே அந்த ஏரியாலேருந்து வந்துகிட்டு இருக்க, ஒரு வெள்ளப்படுற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்க, வலி அதிகமாக இருக்க, ரத்தமாக வருது, அந்த இடத்துல யாராவது இன்டர்கோர்ஸ் பண்ணி முடிச்சு உடல் உறவுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகுது. இது எல்லாமே முக்கியமான அறிகுறிகள் ஃபார் சர்வைக்கல் கேன்சர். இதை தாண்டி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு வெயிட் குறைய ஆரம்பிக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு பசிக்காது. இதெல்லாம் வந்துட்டு ஆடடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அறிகுறிகளாக இருக்குது. ரைட், அறிகுறிகளுக்கு அடுத்து என்ன மாதிரி சார் இதை வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி அறிகுறிகள் ஒரு லேடிஸ்க்கு இருக்குன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாம உடனே கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்க, நம்மளோட மகப்பேறு டாக்டர் போய் பாருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்போஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த ஃபீமேலோட அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேமரா ஒன்று விட்டு பார்த்து அது உள்ள வந்து அந்த கர்ப்பப்பையோட வாய் எப்படி இருக்கு, அந்த இடம் நார்மலாக இருக்கா இல்லைனா ஏதாவது வளர்ந்து இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. வளர்ந்து இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு பயாப்சி எடுத்து டெஸ்ட் காமிச்சு இது வந்து சர்வைக்கல் கேன்சர் தானான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்டாக வந்து இருக்கு. அதை தாண்டி ஸ்கேன்ஸு, அல்ட்ராசவுண்டு, சிடி இதெல்லாம் எடுப்பாங்க. வேற எங்கேயாவது பரவி இருக்கா என்ன எதுன்னு பார்க்கறதுக்கான முக்கியமான டெஸ்ட் டைரக்டா அந்த கர்ப்பப்பையோட வாயை போய் பார்த்து அந்த இடம் அப்நார்மலா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க ஒரு பயாப்சி எடுக்கிறது தான் முக்கியமான ஒரு டெஸ்டா வந்து அமைதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ரைட், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுன்னா அந்த கர்ப்பப்பையை எடுக்கிறது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பையை வந்து வச்சுக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா டக்குன்ட்டு பரவி உடம்புலேயே ஆளே வந்து இறந்துடும் போது கர்ப்பப்பை இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆங்கிள் போய் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பையை எடுத்துடுறதுன்றது முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக வந்து இருக்குது. சப்போஸ் ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாகுது, கர்ப்பப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது பரவிடுச்சுங்க, இந்த ஓவரின்ற இடத்துக்கு பரவிடுச்சுங்க, பின்னாடி வந்து கீழே வந்து யூரின் பிளாடருக்கு பரவிடுச்சுங்க, பின்னாடி கிட்னிக்கு பரவிடுச்சுங்க, இந்த மாதிரி வேற இடத்துக்கு பரவிடுச்சுன்னா அப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டேஜ் 4 மாறும்போது அட்வான்ஸாக மாறும்போது கீமோதெரப்பி மற்றும் ரேடியோ தெரப்பி ரோலுக்கு வருது. ஸோ கீமோதெரப்பின்னு சொல்லி கேன்சர் ட்ரக்ஸ், ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய கதிர்வீழ்ச்சிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வருது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விடக்கூடாதுன்றது தான். ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஜென்ரலாக போயிடுச்சுன்னா பேஷண்ட் இறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுது, காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறவாயிடுது. ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடக்கூடாது. அப்போ இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அடுத்த 5 நிமிஷம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னன்னா, எப்படி அப்போ இதை தடுக்கிறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கர்ப்பப்பை வாயோட புற்றுநோயை ஹவு கேன் பி ப்ரிவென்ட், எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தடுப்பூசி, வேக்சின். இதுக்கு ஒரு வேக்சின் இருக்குங்க. ஏன் இது வந்து எதனால வந்து வருது இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்? ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ்னால வருது. ஓகே, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அப்போ இந்த ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி வந்து அனைத்து மகளிரும் போடணும்ன்றது என்னோட அன்பு கட்டளையாக மகளிர் அனைவரும் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த அன்பு கட்டளையாக வந்து ஏற்றுக்கோங்க. ஹெச்பிவி வேக்சின் போடுங்க. எஸ்பெஷலி எப்போ போடணுன்றத ரொம்ப முக்கியம். 45 வயசு 50 வயசுக்கு அப்புறம் போடுறதுனால எந்த யூஸுமே இல்லை. ஸோ இந்த ஆக்டிவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் லைஃபுக்கு வரதுக்கு முன்னாடியே போடணுன்றது தான் வந்து கைட்லைனாக இருக்குது. அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து 21 வயசுக்கு மேலே திருமணம் நடக்குதுன்னும் போது இந்த கர்ப்பப்பை புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த தடுப்பூசிகள் வந்து 15, 16, 17, 18 வயசுலேயே போடுங்கன்றான். ஸோ இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் லைஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹெச்பிவி வேக்சின் போடுங்கன்றது தான் கைட்லைன் சொல்லுதுன்னும் போது இந்த வேக்சின் அனைவரும் கண்டிப்பாக போய் கேட்டு அனைத்து மகளிரும் போடுங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அரசுக்கு ஒரு கோரிக்கை, இந்த வேக்சினை வந்து அனைத்து மகளிருக்கும் நீங்க வந்து இலவசமா வந்து போட்டு விடுங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்ட போது பேப் ஸ்மியர். பேப் ஸ்மியர்னா என்ன அப்படின்னா பெப்பானிகுலோஸ்மியர் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு நம்ம பல் தேய்க்கிற ப்ரஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வந்துட்டு அந்த யூட்ரஸ் அந்த வாயில் வந்து அந்த கர்ப்பப்பை வாய் இருக்குல்ல அந்த செர்விக்ஸ்க்கு போயிட்டு அந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி அந்த செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் பண்ணி பெப்பானிகுலோன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டெயினிங் பெயிண்ட் அடித்து அதை கேமராவில் பார்க்கறது, மைக்ரோஸ்கோப்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணிக்கு கேமரா இருக்குல்ல அதில் வந்து பார்க்குறாங்க. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான அப்நார்மல் செல்ஸ் தெரியுதா இல்லை
அந்த சர்விக்ஸோட நார்மல் செல்ஸ் தெரியுதான்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. அப்நார்மலாக செல்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ இது சர்வைக்கல் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது சீக்கிரமாகவே ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸை எடுக்கிறாங்க டாக்டர்ஸ். அப்போது பேப்ஸ்மியர்ன்றது முக்கியமான ஒரு ப்ரிவென்ஷன் டெஸ்ட்டாக இருக்குது. அப்போ பேப்ஸ்மியர் எப்போ சார் நான் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா 21 வயசுல 25 வயசில் முதல் பேப்ஸ்மியர் எடுங்க அப்படின்றது வந்து கைட்லைன்ஸ் வந்து சொல்லுதுங்க. 30லேருந்து 40 வயசுக்கு வந்து இருக்கிறீங்க அப்படின்னும் போது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் மாதிரி எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒரு வாட்டி இருக்க நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்க மாட்டோமா அப்படின்றது வந்து நீங்களே வந்து யோசிங்க. ஸோ 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு பேப்ஸ்மியர் வந்து 30லேருந்து 40 வயசு எடுங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுங்க அப்படின்னு வந்து கைட்லைன்ஸ் வந்து சொல்லுது. அப்போ இந்த பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் வந்து ஒரு சிம்பிள் ப்ரஷ் மாதிரி உள்ள விட்டு ஒரு சும்மா தேய்ச்சி ஒரு வலியே இருக்காதுங்க, பெயின்லெஸ் ப்ரொசீஜர், தேய்ச்சி அதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கறது தான் வந்து பேப்ஸ்மியர். அப்போ இந்த பேப்ஸ்மியர்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக இருக்கு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப் செக்ஷுவல் ப்ராக்டிஸ், ஒன் மேன் அப்படின்ற ஒரு செக்ஷுவல் ப்ராக்டிஸ். அதாவது நம்மளோட பழமொழியிலே இருக்குங்களா, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியலங்க. ஆனால் இது எல்லாமே வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னா சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கு முக்கியமான காரணம் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ்ன்றது ப்ரூவன் ரிசல்ட்டாக இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உடல் உறவுன்னும் போது நிறைய பேர் ஒன்று நம்ம வைக்கும் போது கண்டிப்பாக இந்த வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து யாராவது ஒருத்தர் அப்படின்னு வந்து கணவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து சப்போஸ் வந்து சில வந்து இப்போ இருக்கிற கல்ச்சரில் சில நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்று நடக்கலாம், ஓகேங்களா, ஏன்னா அவங்கவுங்க உரிமை அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் போது காண்டம் யூஸிங் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஆண் உரையை பயன்படுத்தி ஒரு காண்டம் யூஸ் பண்ணி செக்ஷுவல் வச்சுக்கிறதுன்றது நம்மளுக்கு சேஃப். ஏன் அப்படின்னா காண்டம் இல்லாமல் நம்ம பண்ணுறோன்னும் போது டேரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த வைரஸோட உள்ள தாக்குதல் ஏற்படுத்துன்றதுனால காண்டம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற இந்த சேஃப் செக்ஷுவல் பிராக்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது. மல்டிபிள் என்ற கான்செப்ட் விட்டுருங்க சார், சேஃபாக பண்ணுறது எப்படி அப்படின்னும் போது காண்டம் யூசேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பண்ணோம். ஃபீமேல்ஸ்க்குன்னு எடுத்திங்கன்னா சர்வைக்கல் கேப்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த கர்ப்பப்பை வாய் மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு தொப்பி மாதிரி ஒன்று மாட்டி விட்டுருவாங்க. ஸோ தட் அது மேலே எதுவுமே போய் படாது. ஓகேங்களா, இது ப்ரெக்னென்சி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த HPV வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் போது ஏன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. இதை தாண்டி கண்டிப்பாக லேடிஸ் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் இருந்தால் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். விட்டமின் சி, விட்டமின் இ என்ரிச்சான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்டாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ப்ரிவென்ட் பண்ண முடியும்னா முடியும் அப்படின்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ 4 ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக தடுப்பூசிக்கு இது இருக்குங்க, தடுப்பூசியை போய் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பேப்ஸ்மியர் ரெகுலராக வந்து நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுங்கன்ற பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப் செக்ஷுவல் பிராக்டிஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வேணான்றது சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நல்லா சாப்பிடுங்க, ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்கன்ட்டு ஒரு 5-6 முத்தான பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் கேன்சர் கர்ப்பப்பை புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல பெண்கள் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நம்மளால் நினச்சா தடுக்க முடியும். தடுக்கிறதுக்கான தடுப்பூசி இருக்குது, அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு பேப்ஸ்மியர் இருக்குது, ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம், மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் அவாய்ட் பண்ணலாம், காண்டம் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஐடியா இந்த ப்ரிவென்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மகளிருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எந்த ஆபாசமும் இல்லாமல் இருக்கிற மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படியே மகளிருக்கு கிட்ட கொடுக்குறேன். ஸ்கூல் பசங்க கூட இதை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்ணமான விஷயம். ஓகே, அந்த 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாருக்கும் தயவு செஞ்சு இதை அனுப்புங்க. ஸோ தட் வந்துட்டு அந்த பசங்களாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடும். பெற்றோர் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு உங்கள் பெண்கள் அந்த வேக்சினேஷனை போடுவீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கும், தயவு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.